ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அட என்னது, தலைய உனக்கு சரியாவே துவட்ட தெரியல. நீ இங்க வா, நான் துவட்டி விடுறேன் உனக்கு. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேணாம் சரி? ஏய், டியூட்டிக்கு டைம் ஆகுதுல்ல, கிளம்பணும்ல. யாரு? நீ இரு, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். யார் அது? யோ, கதவு ஏன் போட்டு உடைக்கிற? வரல. உனக்கு என்ன வேணும்?
நம்ம நாட்டில் சுமார் 15,000 பேர் சைக்காட்டிஸ்டாகவும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸாகவும் மெடிக்கல் ஃபீல்டில் ஃபெவிகால் மாதிரி போய் ஒட்டிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம டாக்டர் ரேகா அவங்க பெரிய சைக்காட்டிஸ்டா இருந்தா கூட மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஃபிக்ஸ் ஆகி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட கைகோர்த்து சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே சிறந்த குணம் தான். எல்லாரும் மாதிரி பணத்தோட ஆசைக்கு பலியாகாம மனசளவுல ரொம்ப சந்தோஷமா புத்திசாலித்தனமா, அது மட்டும் இல்லாம ரொம்ப கொடூரமான குற்றவாளிகளை நீங்க அவங்க மனசை சேஞ்ச் பண்ணி அவங்கள இந்த நாட்டுக்கு நல்லவங்களா மாத்தினது மட்டும் இல்லாம இவங்க பிராணிகளுக்கு சேர்த்து நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இவங்கள நாம தேவ தூதுவர்னு கூட சொல்லலாம். நம்ம ரேகா மேடம் நம்ம டிபார்ட்மெண்ட் கூட கை கோர்க்கிறது நமக்கு பெருமையான விஷயம். அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உங்க எல்லார் சார்பாகவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் நாங்க இவங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். ரேகா மேடம் தயவு செஞ்சு இப்படி வாங்க. மேடம், வீல் கிராஸ் மர்டர் கேஸ் ஃபைல செகண்ட் ரோல வச்சிருக்கேன். ஓகே. 90% டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பிஎம் செக்யூரிட்டிக்காக சென்னைக்கு போயிருக்காங்க. இந்த மேடம் வேற என்னோட டேலண்ட்டுக்கு பிஎம் இல்லை ஏஎம் இல்லை, இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நாசமா போனவங்க என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா வயித்தால போகுதுன்னு சொல்லி ஏதோ வாழைப்பழமோ பப்ஸை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு எழுந்து வந்திருப்பேன். மூர்த்தி. மேடம், ஃபைல் மேடம். என்ன மூர்த்தி, என்ன முடங்கிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மேடம், என்னோட 2வது பொண்டாட்டி மாசமா இருக்கா. நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. வர சம்பளத்தை வச்சு எப்படியா 2 பேரை மெயின்டைன் பண்ற? ஏன் இவங்க 2 பேரை வச்சுக்க ஐடியா கேட்கறாங்களா? என்ன? ஒண்ணும் இல்ல மேடம். டியூட்டியை கரெக்டா பண்ணலனாலும் காமெடி எல்லாம் நல்லா தான் பண்றீங்க. அது வந்து மேடம். போங்க போய் வேலையை பாருங்க. ஓகே மேடம். ஒண்ணும் இல்ல மேடம். சரிங்க மேடம். இவங்களுக்கு கல்யாணம் ஆகலாங்கிறதுக்காக எவன் இருமா ஸ்பெஷலா என்னமா இருக்கு? சந்தோஷ் மேடம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றேன் மேடம். மூர்த்தி மேடம் போய் சாப்பிடுங்க. மிச்சம் மீதியை சாப்பிட சொல்ல எவ்வளவு பில்டப். கிடைக்கிறத சாப்பிடுவோம். ஏய் சாப்பாடு. ஏய் டேய் உங்ககிட்ட தான் சொல்றேன், சாப்பிடியா? விடா விடா விடா, என்னடா பண்ற? டேய் விடா டேய். டேய் போலீஸ்கார மேலே கை வைக்கிறீடா பொறம்போக்கு.
மேடம். எவ்வளவு தைரியம் தான் போலீஸ்கார மேல கை வைப்பான். போலீஸ்கார மேல கை வைக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன். பக்கத்துல வராத, சுற்றுவேன். வராத. கவுண்டல், உன்னை சுட்டு பொசுக்கிருவேன். சந்தோஷ், எஸ் மேடம். இந்த புறம்போக்குக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே மேடம். முரளி, தண்ணி கொண்டு வாயா. சீக்கிரமா வாயா. தண்ணி கொண்டு வானா பியர் கொண்டு வர, ரைஸ் கொண்டு வானா ஐஸ் எடுத்துட்டு வர. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. பிறந்ததுல இருந்து நீ இப்படிதான் இருக்கியா என்ன? நான் பிறந்ததுல இருந்து இப்படி இல்ல சார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். ஐயோ, ஃப்ரிட்ஜ்ல நான் தோசை மாவு வச்சிருந்தனே, அது எங்க போச்சு? அத காணுமே. ஆமா, நான் தோசை மாவை பால் நினைச்சு அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சிட்டேம்மா. ஐயோ, என் தலை எழுத்து. உன்னால பெரிய தொல்லையா இருக்கியா? என் மூளைக்குள்ள என்னென்னவோ நடக்குது முதலாளியம்மா. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. as usual. ரியா. ஹலோ ஹலோ அக்கா, ஒரு எமர்ஜென்சி கேஸ், இமிடியேட்டா கொஞ்சம் ஜெயிலுக்கு வர முடியுமா? இந்த நேரத்துலயா? என்ன கேஸ்? கிரிமினல் சைக்கோ ஷியாம் ரொம்ப பேரநார்மலா பிஹேவ் பண்றான்.
கிட்டத்தட்ட அவன் சைக்கோவாவே ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க இங்க உடனே வந்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்க்கா. ப்ளீஸ். அக்கா. ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே. ஒர்க் வந்துருச்சா? எமர்ஜென்சி. சரி, போயிட்டு வா. அதே செவுரு கடிகாரம் டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரி டியர். ஓகே, சீக்கிரம் வந்துருவேன். சரி. கண்ணாடி முன்னாடி டேப்லெட் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடணும். ஓகே மேடம். ஹே ரேகா, மெடிக்கல் கிட் கார்ல இருக்கு. சரி. லவ் யூ. லவ் யூ டூ. டேக் கேர். At this time 11 மணி ஆகுது. PM பிரைவசி செக்யூரிட்டிக்காக இங்க இருக்க முக்காவாசி பேரை கூட்டிட்டு போயிட்டாங்களே. நாங்களே கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஷிஃப்ட் பண்றதுனா ரொம்ப ரிஸ்கா இருக்கும்க்கா. அவனை சீக்கிரமா நிம்ஹாம்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணலனா அவனோட உயிருக்கு ஆபத்தாயிடும். சிச்சுவேஷன் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ரியா. என் அட்வைஸை கேட்கறதும் கேட்காததும் உன்னோட இஷ்டம். பை. அக்கா அக்கா ஷிட். நம்ம ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? நீ ஊன்னு சொல்லி இப்பவே உனக்கு தாலி கட்டுறேன். ப்ளீஸ் அஞ்சலி, என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இந்த சமூகத்துல நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழணும். லெட்ஸ் மேரி டியர். அகைன் தி சேம் டாபிக். ஏன் கல்யாணம் கல்யாணம்னு பேசி எப்ப பாரு என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்க? கல்யாணங்கிறது டாய்லெட் மாதிரி. நம்ம உள்ள போற வரைக்கும் அர்ஜென்ட் இருக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. எப்படா வெளியில வரலான்னு தோணும். நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற. நம்ம மனசாட்சியை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது. இந்த சொசைட்டிய பத்தி நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா கல்யாணங்கிற டிராமால நம்ம ஜோக்கரா மாட்டிக்குவோம். புரிஞ்சுக்கோடா. அஞ்சலி, நீ சிங்கிளா இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஊறுகாய் வைக்கிறது சம்பிரதாயத்துக்காக தான். அதை வச்சுட்டு நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியாது. நான் என்னோட பொண்டாட்டி திவ்யாவை டிவோர்ஸ் பண்ணது நான் உன் கூட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான். கல்யாணங்கிறது ஒரு கௌரவமான பதவி. அத புரிஞ்சுக்கோமா. நல்லா கேட்டுக்கோப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஒண்ணுதான். என் மூட வீணாக்குது பேபி. கம் ஆன். இந்த டைம்ல யாரது? பவன், நீங்க இரு, நான் வந்துடுறேன் ப்ளீஸ். ராஜ், what a surprise. இந்த டைம்ல என்னங்க? கம் கம் கம். அஞ்சலி மை டார்லிங்.
திஸ் இஸ் ஃபார் மை லவ்லி ஹீரோயின் அஞ்சலி. தேங்க் யூ டியர். வாட்ஸ் தி மேட்டர்? யூ சீம் சோ ஹாப்பி. டுடே இஸ் மை ஹாப்பியஸ்ட் டே. ஃபைனலா எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. உனக்கும் எனக்கும் குறுக்க இருந்த அந்த பீடைய மொத்தமா தொலைச்சிட்டேன். இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஜோடியா பறவை மாதிரி பறந்துகிட்டு காதல் அப்படிங்கிற ரசனையில நம்ம மிதந்துகிட்டு ஜாலியா இருக்கலாம். கம் ஆன், லெட்ஸ் செலிப்ரேட் அஞ்சலி. வாவ், குட் நியூஸ் தான். டெஃபினட்டா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஆனா இப்போ வேண்டாம் ப்ளீஸ். கம் ஆன் அஞ்சலி, இப்படிப்பட்ட கிளைமேட் கோடிக்கணக்குல பணம் கொடுத்தா கூட கிடைக்காது. சரிதான் ராஜ், ஆனா நாளைக்கு மும்பைல இருந்து டிக்னிட்டரிஸ் வராங்க. எனக்கு இம்பார்ட்டன்ட் மாடலிங் சீக்வென்ஸ் இருக்கு. ஏர்லி மார்னிங்கே நான் ரெடி ஆகணும். ப்ளீஸ் லெட்ஸ் செலிப்ரேட் சம் அதர் டைம் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ தி சேம். டேக் கேர். லவ் யூ டியர். பை பை. பை மை ஸ்வீட் ஹார்ட். அது வந்து சாரி பவன், இங்க வேண்டாம். கம், we'll go out somewhere. Shit. Please. One tequila shot? Vodka, Tamil Nadu. You are Anjali ma'am, right? Yeah. Oh gosh, I'm your greatest fan. If you don't mind, can I have a selfie with you ma'am? Yeah, sure. Ready ma'am? Please, can you move for a few minutes? Cheers. Thank you ma'am. Nice pic. What's up, me? Oh my god, you are giving your number to me. Oh, I'm so lucky ma'am. Can I have your WhatsApp number? Here you go. This is my card. Oh. I can't believe this ma'am. Oh. Ma'am, just give me 2 minutes. I will get your drinks ready. Okay. Okay. கண்டவனுக்கெல்லாம் ஏன் நீ நம்பர் கொடுத்துட்டு இருக்க? பவன், மாடலிங் ஆக்டிங் ஃபீல்ட்ல இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்றது ரொம்ப அவசியம். அவங்களால தான் நான் இருக்கேன். Come, let's dance. ச்சே போ. Don't spoil the mood, please. Come, let's dance. டைமே சரியில்லை. நியூ இயர் பிறக்க போது பைத்தியக்காரன் கூட நம்ம டிராவல் பண்றோம். அந்த பைத்தியக்காரன் கேஸ் ஒரு பக்கம்னா இந்த பைத்தியக்காரன் கேஸ் இன்னொரு பக்கம். எப்படியெல்லாம் கெட்டவனுங்க இருக்காங்க இந்த கலிகாலத்துல. நல்ல வேளை என் பொண்டாட்டி மேல இவன் கண்ணு விழல, தப்பிச்சேன். எத்து போன மொபைல் இது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரோல் கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா இந்த கொரோனா வந்ததால மக்கள் வெளியிலே வரதில்ல. ஏன்பா குமாரே, உன் மொபைல் கொடுக்குறியா? என் பொண்டாட்டிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். அண்ணே,
அப்பவே அவங்க எனக்கு கால் பண்ணி நியூ இயர் விஷஸ் சொல்லிருங்கன்னு சொல்லி தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாவம், எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்றீங்க? விடுங்கண்ணா. எங்கேயோ அடிக்குது. ஆமா, என் பொண்டாட்டி ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அது ராக்கி பண்டிகை அன்னைக்கு ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அப்போதான் நாங்க நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். சந்தேகப்படாதீங்கண்ணா, எல்லாமே என் தங்கச்சிக்கு தான்ற படத்தை நான் 3 தடவை பார்த்திருக்கேன் தெரியுமா? கப்பம் மவனே, நீ சொல்ற அந்த படத்தை நான் 100 தடவை பார்த்திருக்கேன். மரியாதையா நம்பரை டெலீட் பண்றேன், இல்லைன்னா நான் யாருன்னு காட்டிடுவேன். சரிண்ணா. ஓஹோ, மேடம் சரியான இடத்துல தான் காஃபிக்காக வண்டியை நிறுத்தி இருக்காங்க. நாமளும் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். யா. யோ மைக்கேல், அங்க என்ன பண்ற? உள்ள இருக்கிறது என்ன உன் மச்சானா? கொஞ்சம் வெளில தான் வாயேன். அவன் இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டான்னு ரேகா மேடம் சொல்லியிருக்காங்கல்ல, மூடிக்கிட்டு வாயா. சரி விடுங்க, நான் வரேன். அவன் பெரிய ஆள் பாரு. தலைவா, 5 சக்கரை போட்டு 5 சக்கரை இல்லாம நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொடு. இப்பவே கண்ணை கட்டுதே. Hey darling. ஹலோ. Any plans? ஐம் ஆன் டியூட்டி. Oh. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்காத. சரி சரி, என்ஜாய். ஓகே. அண்ணா, இது இளநீர் இல்ல, காபி. இந்த மாதிரி சூடா காஃபி குடிச்சா தலைவலி தானா பறந்துடும். டாக்டரா? என்னண்ணா? ஏறுங்கண்ணா. அவனே இந்த வண்டியில போன மாதிரி கிடக்குற அந்த லூசு பையலோட பேய் மாதிரி இருக்கிற உன் முகத்தோட இதே வண்டியில வந்துகிட்டு இருந்தானா நானும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். சான்ஸே கொடுக்க மாட்டான். லொகேஷன் ஷிஃப்ட், அவ்வளவுதான். உங்க மச்சான தனியா விட்டு போலாமாண்ணே? வாங்கண்ணே. பேசாம மூடிக்கிட்டு இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்ரீதர் மூர்த்தி சொல்றதையே ஃபாலோ பண்ணு, இல்லன்னா கண்ணை வச்சே ஷூட் பண்ணிடுவேன். ஏற வண்டியில. இந்த பில்டப் ஆளுங்களை பாரு, என்ன வயிறு கடமுடாங்குது. Hey Rohan. Happy New Year. Thank you so much. Wish you the same. Party or duty? Rohan, I'm slightly busy now. Can I call you later? Yeah, sure. Yeah, thank you. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். ஹே ஷாம், இது கௌரவ பிரசாதம். இது வேற Did you hear something? No, there is something fishy. Stop the car. Oh shit! Cops! Santosh! Psycho Sham escape ஆயிட்டான். ரங்கசாமி! என்னாச்சு மேடம்? என்னாச்சு? பேசிய கொலை பண்ணிட்டு escape ஆயிட்டான். அப்படியா? Cops! Search! 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 Search the damn highway! ஓகே மேடம். Oh my god. Idiot. Hey, ஏன் இவ்ளோ வேகமா வண்டி ஓட்டுற?
ஹாய் ரேகா. ஹே ராஜ், நீயா? நான் தான். டுடே ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. கெஸ் வாட்? எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. ஓ காட். சந்தோஷத்துல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன். நவ் அஞ்சலி இஸ் மைன் ஃபார் எவர். ஐயோ, அட போடா. தங்கமான பொண்டாட்டியை விட்டுட்டு அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டியே. கட்டினவ கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டவ இருக்கிற வரைக்கும். எனிவே, உன் லைஃப்லயும் ஒரு யூ டர்ன் கிடைக்கட்டும். ஐ ஹாவ் டு கோ. நீ வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு. சரிம்மா. ஓகே, பை. டேக் டேக் கேர். கேர் ரேகா. பை பை. See you. பத்திரமா போ. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா போ. ஹேய், மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஒரே ஒரு ஹக். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா போ. ப்ரொடியூசர் ராஜசேகரா. ஹே ரேகா, ஐ ரீச்ட் ஹோம் சேஃப்லி. நான் ரோகன், ரேகாஸ் ஹஸ்பண்ட். ஓ சாரி சார். நான் சேஃபா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மெசேஜை கன்வே பண்ண சொன்னாங்க. அதான் பாய். யார் கால் பண்ணது? யாரோ ஃபிலிம் ப்ரொடியூசர் ராஜசேகர் கால் பண்ணாரு. சேஃபா ரீச் ஆயிட்டாராமா. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. ஓ ஆமா, யார் இந்த ராஜசேகர்? அவனா? அவன் பழைய ஃப்ரெண்டு. பொண்டாட்டியை விட்டுட்டு அவன் ஆக்ட்ரஸ் அஞ்சலி கூட அஃபேர் வச்சிருக்கான். அவளை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பட்ஜெட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ண போறானா. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த கருமத்தெல்லாம் டிவி நியூஸ்ல வேற போடுறாங்க. அடுப்புல முட்டைய வச்சு அரை மணி நேரம் ஆகியும் கூட வேகலங்கும் போது இது உண்மையிலேயே பிளாஸ்டிக் முட்டையா தான் இருக்கும். ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேனே. படிக்குது பாட்டு, அது பதில் சொல்ல கேட்டு. என்னால முடியல. ரோஹன், are you all right? என்னால முடியல ரேகா. என்னோட தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது. நீ படு, நான் செக் பண்றேன். நத்திங் ராங். இது மைக்ரேன் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். முரளி, கடவுளே, நான் அடுப்ப பத்த வச்சனா இல்லையான்னு தெரியலையே. முரளி, கடவுளே, வந்துட்டேன். அம்மா, இங்க பாரு. ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் லெஃப்ட், தேர்ட் ரைட்ல 24 ஹவர்ஸ் மெடிக்கல் ஷாப் இருக்கும். சரி. அங்க போய் சோமா ட்ரிப்டான் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வா. டிராபிக் ஆனவா? அதான் ஃப்ரிட்ஜ்ல இருக்கேமா. அதையே போய் வாங்கிட்டு சொல்றீங்க? ஐயோ, போய் உன்கிட்ட சொன்ன பாரு. நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன்ல. ஏன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ரிலாக்ஸ், வேகமா வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு. ரிமோட் எங்க போச்சு? இந்த நேரத்துக்கு யார் வந்திருப்பாங்க? ஒருவேளை அஞ்சலி சர்ப்ரைஸா வந்திருப்பாளோ என்னவோ தெரியலையே. பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்பதான் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். ஓ யா. ரோஹன், இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பெட்டர் நவ்.
தங்கச்சிக்கு ஒரு நல்ல அக்கா, புருஷனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி, சமூகத்துக்கு ஒரு நல்ல டாக்டர். நீ எனக்கு ஒய்ஃபா வரதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்படிலாம் பேசாத. இப்போவாவது நான் ஹக் பண்ணிக்கலாம்ல? என் ஃப்ரெண்டு தனுஷோட சாவுக்கு நானே காரணமாயிட்டேன் மேடம். இந்த சைக்கோ சாமு மனுஷன் இல்ல, மிருகம் மேடம். ரிலாக்ஸ். ஃபயர் பண்ணிட்டு குத்திருக்கானா இல்ல குத்திட்டு ஃபயர் பண்ணிருக்கானா? ஈஸியஸ்ட் வே என்னன்னா, நேச்சுரலி ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணிட்டு அவன் கோவம் அடங்குற வரைக்கும், குடல் வெளியே வர வரைக்கும் குத்தி, அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸை கட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா சார், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சேம் மூட் ஆஃப் ஆபரேஷன். 100% இது சைக்கோ சாமோட வேலை தான். அந்த புறம்போக்கு நாய் உங்க கவனக்குறைவால தப்பிச்சு போயிருக்கான். சார், இட் வாஸ் a security lapse. கீப் குவைட். டோன்ட் கிவ் மீ சில்லி ஆன்சர்ஸ். இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவால். மீடியாக்காரங்க நம்மள கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? ப்ளீஸ் டாக்டர், சொல்லுங்க சார். பிளட் சாம்பிள் ரிப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் டீடைல்ஸ் எல்லாம் எப்போ கிடைக்கும்? டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் கீப் வாக்கிங். அப்படியே போயிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி சீரியல் கிளியரே பிடிக்கிறீங்க. அப்புறம் ஒரே ராத்திரில அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சிடுறீங்க. அந்த சைக்கோ ஷாமால பலியான ஒவ்வொரு அப்பாவிங்களுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் தான் பொறுப்பு. இங்க பாருங்க கமிஷனரே, பதில் சொல்லிட்டு போங்க எங்களுக்கு. ஹலோ கமிஷனர் சார், என்ன அப்படியே போயிட்டு இருக்கீங்க? எங்களையும் திரும்பி பாருங்க. இல்ல, சிட்டில ஃபியூல் ரேட்டோட கிரைம் ரேட் தான் ஜாஸ்தியா இருக்கு. பதில் சொல்லாம கண்டுக்காம போயிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? சார், மே ஐ? கோ ஹெட். யார் திருடன் சொன்னது? தினமும் காலையில வர சூரியன் சாயங்காலம் ஆனா அஸ்தமனம் ஆயிடும். ஆனா 24 மணி நேரமும் கண்ணை முழிச்சு வேலை பாக்குறது நாங்க. உங்க நாக்க அடக்கி பேசுங்க. அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ ஷாம பிடிச்சது மகாராஷ்டிரா போலீஸோ இல்ல கோவா போலீஸோ இல்ல, இந்த தமிழ்நாடு போலீஸ் தான். அதுவும் நான் தான். மறுபடியும் அவனை பிடிப்பேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். Breaking news. The war reaches dangerous proportions on the mysterious escape of the serial killer Psycho Sham. Nationwide, media condemns ACP Riya Venkatesh on her recklessness. Dreaded criminal Psycho Sham alias Sham Sundar escapes as the police attempt to escort him to Nimhans in Chennai city. ஹாய். இடியட், நீ ஓவர் ஸ்மார்ட்னு உனக்கு நினைப்பா? சாரி. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும்? சாரிமா, சாரி. சி, டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற கஷ்டம் உனக்கு தெரியாது? ப்ளீஸ்மா, ச்சே, புரிஞ்சுக்கோ. அந்த சைக்கோ ஒரு பக்கம் டார்ச்சர், நீ ஒரு பக்கம் டார்ச்சர். லவ் யூன்னு உனக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணதெல்லாம் மறந்துருச்சா? சொல்றத கேளேமா. டிபார்ட்மெண்டோட ஆளுங்கள திருடன்னு சொல்றியா? என் டியூட்டி அந்த மாதிரி. நான் என்ன பண்ணேன்? மைக் பிடிச்சு நின்னா எல்லாம் மறந்து போயிருமா? ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ. சி, கெட் லாஸ்ட். ரியா, ரியா. Thank you. வெல்கம். Renowned film producer Rajshekhar brutally murdered. Is it Psycho Sham or actress Anjali? And exactly an hour after that, producer Rajshekhar was brutally murdered at his residence in Sham's signature murder style. But evidence also points at Anjali, the proprietor of Joker Entertainment Media, as model Anjali's visiting card at spot. So is it Anjali or Psycho Sham behind this cold-blooded murder? We have to wait and watch for more forensic evidence.
அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபயர் சவுண்ட் கொஞ்சம் கூட கேட்காத மாதிரி அவன் கொன்னுட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கத்தியால நிறைய தடவை குத்தி 10 விரல்களை கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கலங்கிறப்போ கொலைகாரன் ரொம்ப திறமைசாலியா இருக்கணும். சரியா சொன்னீங்க. வாங்க. ப்ளீஸ் சார். ம். ரியலி இட்ஸ் மெட்டிகுலஸ். சார் பிளட் சாம்பிள் ரிப்போர்ட். மேம், அவரோட பிளட்ல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸும் அது எதுலயும் எந்த எவிடன்ஸுமே இல்ல. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை விட்டுருங்க, நான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஏதாவது? சார் நீங்க போங்க. ஹவு கேன் ஐ ஆன்சர் தட்? அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் நிறையவே ஒத்து போகுது. சேம் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன், சேம் சிக்னேச்சர். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சைக்கோ ஷியாம் தான் பிரைமரி சஸ்பெக்டட்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம மேடம் சொன்ன மாதிரி அந்த ராஜசேகர் பாடிக்கு பக்கத்திலேயே விசிட்டிங் கார்டு கிடைச்சிருக்கிறத பார்க்கும்போது அவங்க மேலேயும் கண்டிப்பா சந்தேகம் வரணும் இல்லையா சார்? டாக்டர், நீங்களும் இவங்கள மாதிரியே நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க. சார் நான் சொல்றேன். ராஜசேகர் ஒரு ப்ரொடியூசர். அப்படி இருக்கும்போது மாடல்ஸ் ஆக்டர்ஸோட விசிட்டிங் கார்டு இருக்குமே தவிர அங்க பஞ்சர் போடுற கடை, மட்டன் கடையோட விசிட்டிங் கார்டு இருக்கும். அது ஆல்ரெடி ராஜசேகர் அஞ்சலியை வச்சு ஒரு படம் எடுத்தது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் an ஓபன் சீக்ரெட். சோ விசிட்டிங் கார்டு இருக்கிறது காமன். நைஸ். நீ என்னோட பர்மிஷன் இல்லாம புரோட்டோகாலை மீறி அஞ்சலியோட விசிட்டிங் கார்டை பத்தி மீடியாக்காரங்க கிட்ட சொன்னது ரொம்ப தப்பு. சார் நான் கொடுக்கவே இல்ல. அது யார் வேணா இருக்கட்டும், மறுபடி ரிப்பீட் ஆக கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், இத்தனை நாளா நீ ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்ப கிடைக்க போகுது. இனிமேலாவது பார்த்து நடந்துக்க. அண்ட் நாளைக்கு பிரஸ் மீட்ல அஞ்சலி பத்தி தப்பி தவறி கூட எதுவும் சொல்லக்கூடாது. இட்ஸ் மை ஃபைனல் வார்னிங். எஸ் சார். கொடுங்க சார் ப்ளீஸ். யா. Fresh report on the promotion issue of ACP Riya Venkatesh. Suspense breaks as finally the promotion issue, openly debated for a long time, comes to an end. Recently, speculations were that this promotion might be halted due to the recklessness of Riya. Rekha. The dramatic escape of serial killer Psycho Rekha, Shyam is a big issue now. See? The promotion meeting for Riya is now going on. அம்மாவுக்கு promotion கிடைச்சிருச்சு. Officials and authorities. This is the official confirmation that ACP Riya Venkatesh is now promoted as DCP. வாவ். What she does has to be seen only now, since she has the advantage of being the DCP of Chennai region. இந்த சந்தோஷமான நியூஸுக்கு பார்ட்டி கொடுத்தே ஆகணும். ஆமாங்க ஐயா. மூணு நாலு ஜூஸ் குடிக்க. ஹாய். குமார் சார் எப்போ வந்தீங்க? இப்பதான் மேடம் வந்தேன். ஓகே போயா கேரி ஆன். வேலையை பாரு. மூர்த்தி எஸ் மேடம். இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? மேடம் நீங்க ஸ்டேஷன்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க, இங்கேயுமா? யோ போயா, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க மேடம். ப்ளீஸ் ஷட் அப். ஹாய் ரியா, கங்க்ராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். Thank you. Thank you. Congratulations. Thank you so much. It's been so long yaar. காலேஜ்ல பார்த்தது. It's really great. நாங்கெல்லாம் மீடியா மெடிக்கல்னு போயிட்டு செட்டில் ஆயிட்டோம். நீ ஐபிஎஸ் படிச்சு ஏசிபில இருந்து டிசிபி ஆயிட்ட. எப்படி இதெல்லாம் உன்னால முடிஞ்சது? நான் எடுத்து வச்ச ஸ்டெப்புக்கு எல்லாம் என் அக்கா தான் காரணம். நீங்க கொடுக்கிற எல்லா கிரெடிட்ஸும் எங்க அக்காக்கு தான் சேரணும். Thank you so much for coming. மேடம் இவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஓ வெரி நைஸ். இவருக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்களும். போதும். You guys Okay, enjoy. see you. Bye. Yeah, sure. ஏய் ரேகா, ரியாவை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குடி. எதுக்குடி உனக்கு வயிறு எரியுது? ஒன்ன மாதிரி அக்கா எனக்கு கிடைக்கலையா? சாப்பிடுங்க. ஆமாண்டா. ஹலோ டாக்டர் ரேகா. வணக்கம் சார். வணக்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபைனலா உங்க கனவு நினைவாயிடுச்சு. சார் உங்ககிட்ட வேலை பார்த்த பொண்ணு ப்ரொமோஷன் கிடைக்க நீங்க தான் காரணம். நோ, she deserves every bit of it. கொஞ்சம் கோவம் அவ்வளவுதான், அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்ல ஆபீசர். ஆமா சார். Let's have a selfie with our group. எல்லாம் கடவுளுக்கு தானே தெரியும். Come, let me introduce. சூப்பரா இருக்குல்ல? ஆமா. Hi sir. Hi. Sorry sir, நான் உங்களை பார்க்கல. Congratulations and God Thank you, bless you. Sir, by the way, this is my friend Bhargav. Hi, sir. அக்கா, இவர்தான் Hello, Bhargav. ma'am. Hi, Bhargav Hello. அக்கா. சார் இவர்தான் மீடியால இருக்க என்னோட friend. ஓ, உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அன்னைக்கு அந்த மர்டர் ஸ்பாட்ல ஐ அம் a crime reporter சார். ஓ, குட் ப்ரொஃபஷன்.
கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கங்க யங் மேன். அப்பாவுக்கு ஏத்த பையன். சரியான முட்டாள் நீ. அப்பா கிட்ட போய் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ண மொத ஆள் நீதான். எங்க அப்பா சாரி சார். யூ கைஸ் ஆர் ஜோக்கிங் வித் மீ ரைட்? நீ வெளியே வரவல அம்பருக்கு. ஹாய். ஹாய் ஹாய் ரோஹன். வணக்கம். அஞ்சு. ரேகா உன்னோட ஃப்ரெண்டா? ஹாய் சார். உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். Hey guys, hi. Let me introduce you. My gorgeous friend Anjali. காலேஜ்ல 2 years ஜூனியரா இருந்தாலும் my close buddy. காலேஜ் கேம்பஸ்ல இருக்க பாய்ஸ் எல்லாம் இவள தான் சைட் அடிப்பாங்க. இந்த பார்ட்டில எந்த டிஃபரன்ஸும் இல்ல. எல்லா ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்டோட கையை பத்திரமா பிடிச்சுக்கங்க. எங்க கமிஷனர் சாரும் அப்படியே மயங்கி போயிட்டாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மீடியா பிளேம் பண்றதுனால நான் எப்பயுமே உங்களை தப்பா சொல்ல மாட்டேன். நீங்க உங்களோட வேலையை பாக்குற மாதிரி நாங்க கூட எங்க வேலைய பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காரணத்தை சொல்றதுக்கு எனக்கு அவமானமா தான் இருக்கு. ஆனாலும் சில சூழ்நிலை காரணமாவும் சில பிரச்சனைகள் காரணமாவும் சைக்கோ ஷாம் எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். சைக்கோ ஷாம் எஸ்கேப் ஆன விஷயத்தை விடுங்க சார். அது முடிஞ்சு போன கதை. அவன் யாரு? அவன் ஏன் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்றான்? அவன் பின்னாடி யாராவது இருக்காங்களா? குட் கொஸ்டின். Take it, sir. சைக்கோ ஷாம் அலியாஸ் சாம் சுந்தரோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா மகாராஷ்டிரால இருக்கு. அங்க ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட். ஒவ்வொரு வருஷமும் காலேஜ்ல அவன் தான் டாப்பர். அதனால நிறைய பொண்ணுங்களுக்கு இவனை பார்த்தாலே கிரேஸ். 100 கணக்கான பொண்ணுங்க இவன் பின்னாடி சுத்தினாலும் ஆயிஷாங்கிற பொண்ணை மட்டும் தான் இவன் லவ் பண்ணான். அந்த பொண்ணு கூட சைக்கோ ஷாமா லவ் பண்ணான். காலேஜ் முடிஞ்ச உடனே சைக்கோ ஷாம கூட்டிட்டு போய் அவளோட அப்பா கிட்ட இன்ட்ரோ பண்ணி அவங்க காதலிக்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கா. ஒரு அப்பாங்கிற முறையில அவருக்கு ஏகப்பட்ட கனவு இருந்துச்சு. ஒரு நல்ல இடத்துல தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச அப்பா ஷாமோட சம்பளத்துல ஒரு லிப்ஸ்டிக் கூட வாங்க முடியாதுங்கிறதுனால அந்த கல்யாணத்தை ஏத்துக்கல. இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்ட ஷியாம் துபாய்க்கு போய் வேலைக்கு சேரும். அங்க அவன் பெரிய பிசினஸ் மேனாவும் ஆயிடுறான். சுருக்கமா சொல்லணும்னா வெறும் 3 வருஷத்திலேயே ஒரு பெரிய பணக்காரனாகி இந்தியாவுக்கு வர்றான். ஆனா அதுக்குள்ள ஆயிஷா இன்னொரு பணக்கார பையனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. இதை நேர்ல பார்த்த சைக்கோ ஷியாம் டிப்ரெஷனுக்கு போயிடும். இப்படிதான் ஷியாம் சுந்தர் சீரியல் கில்லர் சைக்கோ ஷியாமா மாறும். ஆயிஷாவையும் அவ புருஷனையும் பயங்கரமா கொலை பண்றான். அதுக்கப்புறமா கள்ளத்தனமா அஃபேர் வச்சிருக்கவங்கள டார்கெட் பண்ணி கொலை பண்றான். பாப்புலர் பாலிவுட் ஆக்டர் பிரசாந்த் சிங்கை கொலை பண்ணதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அதுக்கப்புறமா ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அஜய் மல்ஹோத்ராவை பாம்பேல கொலை பண்ணிட்டு கோவாக்கு வந்து பெரிய பிசினஸ் டைகூன் சிக்கந்தரை கொலை பண்ணியிருக்கான். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை கொல்லும் போது நியூஸ் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகி சைக்கோ ஷாம்ங்கிற பேரு ஃபேமஸ் ஆகி ஜனங்க பயப்படுவாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதே இன்டென்ஷனோட இந்த நாடு முழுக்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நேஷனல் வைடு செலிபிரிட்டிகளை கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி ஒரு நாள் கோவால இருந்து அப்ஸ்காண்ட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சைக்கோ ஷாம பிடிக்கிறதுல நம்ம டிசிபி ரியா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. தேங்க்யூ சார். மகாராஷ்டிரா போலீஸ் கிட்ட நாம ஷியாம சரண்டர் பண்றதுக்கு முன்னாடி டிசிபி ரியா அவர்கள் சூப்பர் ஜானிக் அப்படிங்கிற ஸ்பெஷல் செல்லுக்குள்ள அவனை போட்டிருந்தாங்க. முக்கிய மந்திரியோட பந்தோபஸ்து அப்புறம் நியூ இயர் பார்ட்டிக்கு எங்க போலீஸ்காரங்களை அதிகமா நாங்க அனுப்பி வச்சிருந்தோம். செக்யூரிட்டி லேப்ஸ் ஆனதுனாலதான் நிமான்ஸ்க்கு மாத்தும் போது பை மிஸ்டேக் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளவுதான். சைக்கோ ஷாம் எஸ்கேப் ஆயிட்டான். அப்போ ப்ரொடியூசர் ராஜசேகரையும் சைக்கோ ஷாம் தான் கொலை பண்ணானா?
ஆப்வியஸ்லி. இந்த அளவுக்கு கன்ஃபார்மா எப்படி சார் ப்ரொடியூசர் ராஜசேகருக்கும் அஞ்சலிக்கும் இருந்த அந்த அஃபேர் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஷியாம் மறுபடியும் அவன் பவரை காட்டுறதுக்கு எஸ்கேப் ஆன அரை மணி நேரத்துல ப்ரொடியூசர் ராஜசேகரை கொலை பண்ணிருக்கான். இந்த நாடு முழுக்க ஐ எம் பேக் என்ற மெசேஜை கொடுத்துருக்கான். சைக்கோ ஷாம் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சாட்சி ஆதாரம் எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு சீரியல் கில்லரும் அவங்க கொலை பண்ணும்போது அவங்களோட மர்டர் சிக்னேச்சரை விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சைக்கோ ஷாமும் அவன் கொலை பண்ண ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கடைசியில தன்னோட சைலன்சர் கன்னை வச்சு ஷூட் பண்ணி தப்பா யோசனை பண்ண அந்த மூளைக்கு மார்க் பண்ணி தப்பான வேலை பார்த்த அந்த விரல்களை கட் பண்ணி சிம்பாலிக்கா தண்ணியில போட்டு அதை கிளீன் பண்றதுனால இந்த நாடே சுத்தமாயிடுங்கிற பிரம்மையில அவன் இருந்திருக்கான். அவனுக்கு மெசையா காம்ப்ளெக்ஸ்ங்கிற மனசு சம்பந்தப்பட்ட வியாதி. இதே வியாதி நம்ம நாத்துராம் கோட்ஸேக்கும் இருந்திருக்கு. நாங்க இப்போ சைக்கோ ஷாம பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீமை ரெடி பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாடு போலீஸ் சைக்கோ ஷாம கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த மீட்டிங் மூலமா நாங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வரோம்னா, தெரியாதவங்க யாராவது வந்து கதவை தட்டினா ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 10 தடவைக்கு மேல யோசிச்சு முடிவெடுங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா 100க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அதுலயும் கள்ள தொடர்பு யாராவது வச்சிருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரமபத விளையாட்டுல பாம்பு நம்மள கொத்திடும், ஆனா ஏனி நம்மள தூக்கிட்டு. ಪ್ರಭು ಪಾಪ ಕನ್ಮೇಷಂ ಪಾಪ ಸಂಪಾದ ಕ್ಷಮತೆ ಪಾಪ ಪರಿಹಾರ ಪ್ರಪ್ಚನಂ ಅವಶ್ಯಂ. நான் ஏன் வந்திருக்கேன்னா, கண்ணு இருக்கிறவங்க என்ன பார்க்கணும், என்ன பார்க்காதவங்க பார்க்காமலேயே இருந்துட்டு போகட்டும், அதுக்காக தான். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ரோஹன், ஓ ரியா, கேன் ஐ கம்? கம் கம். என்ன ஒர்க் அவுட் எல்லாம் பலமா இருக்கு. வா 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 உட்காரு. ஏய் முரளி, 2 காஃபி கொண்டு வா. இதோ கொண்டு வரேன் சார். டியூட்டி இன்னும் ரிப்போர்ட் பண்ணல. நேஷனல் போலீஸ் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வரப்போகுது, சோ பிராக்டிசிங். ஓ நைஸ். ரோஹன், கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங்? அக்கா 24 hours பிஸியா இருக்கா, நீ மட்டும் தனியா வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்கல? வாட் யூ மீன்? அதே வீடு, டிவி, கடிகாரம், இதே பார்த்து பார்த்து போர் அடிக்கல? எப்பவுமே என் மனசுல என் தேவதை உன் அக்கா இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி தனியா இருக்கேன்னு சொல்றேன். மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ ரியலி கிரேட். நீங்க 2 பேரும் செட்டில் ஆயிட்டீங்க. ஆனா உங்க கண் முன்னாடி கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருக்காளே, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற காமன் சென்ஸ் வேணாம்? ஓ இதுதான் மேட்டரா? பையனை நாங்க பாக்கணுமா இல்ல நீயே பாத்துட்டியா? ஏ கள்ளி, நான் உன் அக்கா. எப்ப நீ அப்பா கிட்டயே பையனை என்ட்ரோ பண்ணி வச்சியோ அப்பவே உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கமிஷனர் கிட்ட பேசி கல்யாணத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னன்னா மண்டபம் மட்டும் தான் பார்க்கணும்.
அக்கா லவ் யூ so much. Bastard. கல்யாணம் பண்ண விட்டுட்டு திருநாய் மாதிரி ஏன் பின்னாடி சுத்திட்டு எனக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்க வரியா? என்ன புறம்போக்கு. போயிடு இங்க இருந்து. கொல்ல மாட மாட்டேன்டி வாடி. உன்னை கொல்லிட வேண்டாம். வாடி பார்த்தல வாடி. போயிடு இங்க இருந்து. ஃப்ராட். I will kill you. I'm sorry guys. I'm sorry Rekha. அஞ்சலி I'm sorry Divya. I am very sorry. நான் தப்பு பண்ணிட்டேன் திவ்யா. நான் உனக்கு துரோகம் பண்ணி உனக்கு மோசம் பண்ணிட்டேனே திவ்யா. சாரி திவ்யா. I am very sorry. ரியா வெல்கம். நீ வழி மாறி இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வழி மாறும்போதுதான் வழியை தேடுவோம். தெரிஞ்சே தப்பா போனா வழியை கண்டுபிடிக்க முடியாது. You are under arrest. What? ஜோக் பண்றியா என்ன? ஜோக் பண்றதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி ஜோக்கர் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேனா? ரொம்ப நாளாவே உன் மேல சந்தேகம் இருந்தது. ஆனா இப்ப உன் ஆட்டம் முடிஞ்சு. பேப்பர்ல வந்த ராஜசேகர் மர்டர் ஆர்டிக்கல நான் படிக்கல. ஆனா நீ தான் கொலை பண்ணிருப்பேன்னு உன் விசிட்டிங் கார்டு எனக்கு கிடைச்சப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேத்து நடந்த பார்ட்டில நீ தான் கொலைக்காரின்னு எல்லார் முன்னாடியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாட் ரபிஷ். ராஜசேகர் கொலை நடக்கும்போது நான் பப்ல இருந்தேன். நான் பப்ல இருந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. பாக்குறியா? See. நைஸ் செல்ஃபி. ஒரு அப்பாவிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கல்ல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏய் என்ன பேசுற நீ? சி வாய மூட. அந்த புறம்போக்கு நாயை நான் கில்லியோன்னு சொன்னதுனால நான் தான் அவனை கொலை பண்ணிருப்பேன்னு சந்தேகப்படுறியா? நீ எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லு. ஏய் டோன்ட் த்ரெட்டன் மீ. என்னோட கான்டெக்ஸ்ட் பத்தி உனக்கு தெரியாது. ரேகா தங்கச்சின்னு சும்மா விடுறேன். Do you have a warrant? Who said that a DCP needs a warrant to arrest jokers like you? ஏய் ஏய் மரியாதை எந்திரச்சு வா. வா விடு. வா விடுங்க. எந்திரிமா. எந்திரி. வா மாட்டேன். விடுங்க. வா வா. விடுங்க. வாமாண்ணா. ஆமா. ரியா அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த மாதிரி வாரண்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. உள்ள போய் பேசுவோம். சரிங்க மேடம். அக்கா நாங்க அஞ்சலிய பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அக்கா நீ கூட அவளை நம்புறியா? உனக்கு அவளை பத்தி தெரியாது. தயவு செஞ்சு அவளை நம்பாத.
ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு கிடைச்சதுக்காக கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம அரெஸ்ட் பண்ணி செல்ல போட்டிருக்க. நீ எல்லாம் எப்படிதான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு. நல்லா பலமா இருக்கிற ஆம்பளைங்களை கொடூரமா கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? நான் 10 வருஷமா அவளை பாத்துட்டு இருக்கேன். ஒரு கரப்பாம்பூச்சிய பார்த்தாலே பயப்படுற பொண்ணு அவ. போயும் அவ ச்சே. இங்க பாரு, நான் உன்னோட அக்காவா வரல. லீகலா நான் என் ஃப்ரெண்ட கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐ வாண்ட் a bail. அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீங்களும் கமிஷனர் சார் மாதிரி ஏமாந்துட்டு இருக்கீங்க. என் பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பெயில் ரெடியா இருக்கு. ரீசன் சொல்லாம ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அக்கா. அஞ்சலி வாங்க, இதோ அதுல போய் சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. இது எதுவுமே சரியில்லை ரியா. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச என்னோட இமேஜை நீ ஒரு நிமிஷத்துல ஸ்பாயில் பண்ணிட்டு தெரியுமா? நான் கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடுறவ இல்ல, ரொம்ப தைரியமானவ. Bloody, you have not seen the end of this. அவகிட்ட என்ன பேச்சு? நீ வா அஞ்சலி, வா வா. Shit. Happy anniversary. Oh. Wish you the same, dear. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? Shopping? Yes, I am ready. Come, let's go. All right. ஐயோ, நான் மொபைல் மறந்துட்டேன். ஒரே நிமிஷம், நீ வெயிட் பண்ணு. சரி சரி. ரோகன்! ஐயோ, ரோகன்! 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 ரேகா, என்னாச்சு? அங்க பாரு. Oh shit! Oh my god, ரேகா, நீ அங்கேயே இரு. யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு தெரியல. யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? கம் ரேகா, டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஸ்கவுண்ட்ரல், யாரா அவன் நெருப்ப பத்த வச்சது? ஐயோ, ராஸ்கல், வெளியே வாடா. இது நான்தான். ஏய், நீ என்ன பண்ற? ஹாப்பி ஆனிவர்சரி guys. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பேக் டோர் வழியா வந்தா நீங்க என்ன கன்னால வெல்கம் பண்றீங்க? அஞ்சலி வா. பார்கவ் வா. அண்ணி, சாரி ஃபார் பீயிங் லேட். ரியாக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சா, சோ என்ன மட்டும் வர சொல்லிட்டேன். தேவையில்லாம முதல்ல யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எங்க ஆனிவர்சரி நாள் அன்னைக்கு எங்க 2 பேர் போட்டோல கிராஸ் மார்க் பண்ணி நெருப்பு பத்த வச்சிருக்காங்க. அது யாரா இருக்கும்? அந்த சைக்கோ ஷியாமா இருக்குமோ? அண்ணி, டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். ஏய் முட்டாள், என்னையா இது? உங்களுக்கும் அம்மாவுக்கும் எனக்கு கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன். அதான் திருஷ்டி சுத்தி போடலான்னு வந்திருக்கேன். யோட பைத்தியக்காரா, இதெல்லாம் ஓவரா. வேண்டாம், உட்காருன்றல. அட கடவுளே. ஹே ரோகன், பி சென்சிபிள். பாவம், ஒரு நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்காரு. ஒருவேளை அவர் நெருப்பு பத்த வச்சிருந்தாலும் நம்ம நெத்தில எதுக்கு கிராஸ் மார்க் போடணும்? இந்த சிக்னேச்சர் சைக்கோ ஷாமுடையதுதான். இங்க பாருங்க,
ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, நிஜமா அது நான் இல்ல. ஏய், நீ பண்ணதுன்னு இப்ப யார் சொன்னது? உன் மேல சந்தேகப்பட்டா உன்னை எதுக்கு பெயில் வாங்கி வெளியே கொண்டு வந்திருக்கணும்? நீ எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிற? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல ரேகா. அண்ணி, தேவையில்லாம முதல்ல யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ரியா வந்த பிறகு நம்ம பேசி முடிவெடுக்கலாம். Good morning. பயப்படாதக்கா, we are with you. அக்கா, நான் எது பண்றதா இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். உங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு உங்க 2 பேருக்குமே தெரியாம டேபிள்ல நெருப்ப பத்த வச்சு போட்டோ மேல கிராஸ் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் டார்கெட் நீங்க தான் அப்படின்னு வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் அங்க இருக்கிறது சேஃப் இல்ல. So I plan to shift you both to a new house. ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருக்கிற போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு உங்க 2 பேரையும் ஷிஃப்ட் பண்றேன். நம்ம லைஃப்ல சதுரங்க ஆட்டத்தை விளையாட ஆரம்பிச்ச எவனா இருந்தாலும் சரி, நான் உங்களை விட போறதில்ல. இந்த அஞ்சலியா இல்ல சைக்கோ ஷியாமா, அதை நாமளும் பார்த்தரலாம். அக்கா, he is the chief security officer here. ஹலோ சார். ஹலோ சார். அக்கா, ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருக்கிற போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ் இதுதான். 24 hours போலீஸ் செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கும். 2 போலீஸ் கேட் கிட்டே இருப்பாங்க. அவங்க பெர்மிஷன் இல்லாம ஒரு எறும்பு கூட கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைய வாய்ப்பில்லை. நீங்க இங்க இருக்கிற விஷயம் தப்பி தவறி கூட நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப தொல்லையா இருக்கிற இந்த கேஸ கூடிய சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ணி, நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நாங்கெல்லாம் வந்துடுறோம். ரியா, டிசம்பர் 31 சைக்கோ ஷாம நீங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது உன்னோட சேர்த்து 12 போலீஸ்காரங்க இருந்தும் ஒரு பிசிய கொலை பண்ணிட்டு சைக்கோ ஷாம் எஸ்கேப் ஆயிருக்கான். அப்படின்னா நீ சொல்றபடி பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கொசு கூட வர முடியாம இருக்கலாம். ஆனா சைக்கோ ஷாம்க்கு இவங்க 2 பேருமே கொசு மாதிரி தான். You're right. So what do we do? நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் ஒரு சரியான ஆள் இருக்காரு. எக்ஸ் கமாண்டர் செல்வமுருகன் தான் அது. அவர் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆன பிறகு கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. He is one of the most powerful soldiers in Indian Army ever. Without any weapons, வெறும் கையாலேயே 100 பேரை அடிச்சு கொல்லக்கூடிய சக்தி உள்ளவர். அப்படி ஒரு ஆளால மட்டும்தான் சைக்கோ ஷாம கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியும். Okay. Contact him. Call it. Call it. Pick up the call. அஞ்சலி, ஏய் ரேகா, 3 நாளா கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் போன் எடுக்கவே இல்ல? ஒரு மெசேஜ் இல்ல, கால் இல்ல. என்னாச்சு உனக்கு? அது ரேகா, அது என்ன சொல்லு? என்ன அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? எங்க இருக்க? அந்த சினிமா எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அந்த டைரக்டர் விக்ரம்
பீஸ் ஆஃப் மைண்ட்க்கு லாங் டிரைவ் போலாம்னு நினைச்சேன். ப்ளீஸ் நீ வரியா? மறுபடியும் காலேஜ் டே ஆல்பம் ஓபன் பண்ணலாம். என்ன சொல்ற? ஐ அம் ஆல்சோ மென்டலி டிஸ்டர்ப்ட். ஜெயில இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கும் தான். எங்கேயாவது தூரமா போலாம் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரியா நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணி என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. நான் என்ன பண்றது? ஹே கம் ஆன் ரேகா, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ப்ராமிஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி தூரமா எங்கேயாவது போயிட்டு வரலாம். லெட்ஸ் ஹேவ் த பெஸ்ட் டைம் ஆஃப் அவர் லைஃப்ஸ். சரி சொல்லு, நீ எங்க இருக்க? நான் எங்க வரணும்? டாக்டர் விஷ்ணுவர்தன் ரோட்ல இருக்கிற ஸ்பெஷல் போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ். லொகேஷனை ஷேர் பண்றேன். குட். In 20 minutes your joker will be right there. அஞ்சலி. ஹலோ ரேகா, நான் லொகேஷன்ல தான் இருக்கேன். 2 minutes. உடனே வந்துடுறேன். நீ கார்லயே இரு, கீழே இறங்க வேண்டாம், நான் வந்துடுறேன். மேம் நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க மேடம்? நீங்க உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க மேம். ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு. I'm a psychiatrist. பேஷண்டோட ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அலோ பண்ணுங்க. யூ டோன்ட் வரி. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ரியா மேடத்துக்கிட்ட சொல்றதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். என் உயிருக்கு பயந்து நான் இங்கே இருந்தா பேஷண்டோட உயிருக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். சரிங்க மேடம், ஜாக்கிரதை. தேங்க்யூ. ஹாய். ஹாய். டிரைவ். ஓகே கம். சீக்கிரம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி வந்தேன் தெரியுமா? Actually, after a long time, I'm very, very happy. ரேகா, you know what? நான் என் லைஃபை ஃபுல்ஃபில்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒன்னு விடாம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு ரேகா. நீ ஒரு விதத்துல இந்திரா காந்தி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. மக்கள் சேவை, சமுதாய சேவைன்னு நீ ஸ்டக் ஆயிட்ட. ஏ பஃபூன், முதல்ல வாய்க்கு ஜிப்ப போடு. I do. I'm very happy at what I do. ஐயோ முட்டாள். இந்த சமுதாயத்துல நல்ல பேரு, அற்புதமான ஒரு புருஷன், தங்கமான ஒரு தங்கச்சி, வேற என்னடி வேணும்? ஐயோ லூசு. நான் சொல்ற ஜாலியே வேற. உனக்கு அதெல்லாம் புரியாது. ஓஹோ விடு. எனக்கு என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். கிரேசி லைஃப். ஸ்லோவா போறேக்கா. என்ன பயமா இருக்கா? எதுக்கு இப்படி வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்க? I'm also crazy. என்ன ரேஸா ஓட்டுற? ரேஸ் ஓட்டுறவங்களே நீ பீட் பண்ணிடுவியோன்னு தோணுது. அவ்வளவு வேகமா ஓட்டுற. உனக்கு ஒரு சூப்பரா ஒரு ஸ்பாட் காட்டுறேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது டெய்லி இங்க வந்து பாப்பேன். இப்படியே லெஃப்ட்ல போகணும்னு நினைக்கிறேன். Between the deadly railway tracks and a deep river. அங்க ஒரு பெரிய தென்னை மர தோப்பு இருக்கு. ஸ்லோவா போ. அங்க ஒரு சூப்பரா ஒரு லொகேஷன் உனக்கு காட்டுறேன்.
சின்ன வயசுல நாங்க இந்த இடத்துல தான் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம். அஞ்சு பேக். யா என்கிட்ட கொடு. எதுக்கு அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்த? கொடு. பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய் அங்க பாரு. அந்த ஏரியில இருந்து இங்க வரைக்கும் எங்களோட இடம் தான். வெயில் காலத்துல ஏரியில போய் நீச்சல் அடிக்கணும்னு தோணும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்விம்மிங் காஸ்டியூம் நான் மறந்து வந்துட்டேன். இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டியா? இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு ரேகா? ரேகா என்ன பண்ற? என்னையே கட்டி போட்டுட்டு இருக்க? என் கையை அவுத்து விடு. என்ன விடு ரேகா. ஏண்டி பரதேசி, ஏண்டி எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசமாக நினைச்சிட்டு இருக்க? என்ன அர்ஜுனுக்கு எனக்கு இருந்து போக விடு ரேகா. விடு என்ன. சாவடி, சாவு, சாவு, சாவடி. प्रपोहं पापकन्मेकम् पापसम्पादक्षमते पापपरिहारो रक्तप्रोक्षणमावश्यम्
எல்லா கொலைகளையும் அஞ்சலி பண்ணதா சொன்னல, இப்ப பாரு. செல்வமுருகன், மிஸ்டர் முருகன், முருகன் நாயுடு. மேடம் சொல்லுங்க மேடம். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மேம், கொஞ்சம் டயர்டா இருந்தேன், அதான் சரக்கு அடிச்சிட்டேன். வந்து சாப்பிடுங்க, ரெடியா இருக்கு. பரவாயில்ல மேடம், நீங்க சாப்பிடுங்க. நீங்க உள்ள வரதுக்கு சங்கடமா இருந்தா பால்கனில உட்கார்ந்து சாப்பிடுங்க, வாங்க. நீங்க போங்க மேடம், நான் கை கழுவிட்டு வரேன். சார், ஒரே ஒரு சிகரெட் கிடைக்குமா? நான் என்ன பெட்டி கடையா வச்சிருக்கேன்? நீ கேக்குறப்பெல்லாம் சிகரெட் கொடுக்கறதுக்கு எனக்கே பத்த மாட்டேங்குது, இதுல உனக்கு வேற. போயா. சார், ஒரே ஒரு சிகரெட் கொடுங்க சார். சரி வா, நானும் வரேன். ஐயோ, மேடம் பாத்துட்டாங்கன்னா? நீ எல்லாம் எனக்கு சொல்லி தர வேண்டாம், வாயா. சரி. அவள ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்ளோ கோரமா கொலை பண்ணிருக்கான்ல, அந்த சைக்கோ ஷாம் மனுஷனே இல்ல. I will kill that rascal. எனக்கு அப்பவே தோணுச்சு, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா சைக்கோ ஷாம் இருப்பான்னு. நீ சொன்ன வார்த்தையை நம்பி நான் தேவையில்லாம அஞ்சலி மேல சந்தேகப்பட்டுட்டேன். ச்சே. சாரி பார்கவ், I was wrong. அந்த சைக்கோ ஷாம் அஞ்சலியை கொலை பண்ணிருக்கான்னா, oh my god, அக்காவை தேடிட்டு கண்டிப்பா கெஸ்ட் ஹவுஸும் போயிருப்பான். ஐயோ பார்கவ், சீக்கிரமா போ ப்ளீஸ். பிரியா, அண்ணி நம்ம நினைக்கிறத விட ஸ்ட்ராங்கர் அண்ட் வைசர். அவங்க பாத்துக்குவாங்க. அந்த சைக்கோ ஷாமால அண்ணியை ஒண்ணும் பண்ண முடியாது. யூ நோ இட் பெட்டர். எஸ், ஐ நோ. சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஏய், பொறுமையா. யாரோ என்ன நினைக்கிறாங்க. யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல ஒய்ஃபா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் நிறைய குடிச்சிருக்கேன், ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல நிம்மதியா இருந்தேன். நான் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியோ எங்க அம்மா கல்யாணத்தை பண்ணி குழியில தள்ளிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக கல்யாணங்கிற ஒரு பெரிய டிராமாவை போடுறாங்க. லைஃப்ல எதுவுமே வேணாம். தினமும் அதே சாப்பாடை சாப்பிட்டு 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 ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனாலதான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம், என்ன தப்பா எதுவும் நினைக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு செக்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கும் அப்படித்தான் மேடம். கண்டினியூ பண்ணு. இந்த மாதிரி அழகான பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஒரு நாள் சரக்கு அதிகமா போனதுனால நான் ரொம்ப போதையாயிட்டேன். அவளால தாங்க முடியாம செத்துட்டா. நான் அவளை தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சு ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்தேன். தாகத்தை தீக்கிறதுக்காக அவ என்கிட்ட வந்தா. XX குரோமோசோம் அண்ட் XY குரோமோசோம், பயாலஜி, ஜுவாலஜி, செக்ஸ், அட்ராக்ஷன், அவ்வளவுதான். ஏண்டா புறம்போக்கு, பொம்பளைங்களை பத்தி நீ தப்பா பேசுறியா? நீ என்ன சொல்ற? ஒண்ணு ஏண்டா பரதேசி நாயே. நீ என்ன பைத்தியமா? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பொண்ணுங்கன்னா செக்ஸா, பயாலஜியா, குரோமோசோமா, அட்ராக்ஷனா? டேய் புறம்போக்கு நாயே, சாவுடா.
நீங்க எங்கதான் போயிருந்தீங்க? இங்கதான் இருந்தோம் மேடம். ஆனா உங்களை பார்க்கவே இல்லையே. நாங்க பக்கத்துல டீ சாப்பிட போயிருந்தோம் மேடம். சாரி மேடம். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. ஜாகிங் போன ரோஹன் இன்னும் இங்க வரல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அத வந்துட்டார் மேடம். சார் வந்துட்டார். ரோஹன், எங்க போன நீ? என்ன தனியா விட்டு போகாதன்னு உன்கிட்ட சொல்லிருக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வித்தியாசமா உள்ள ஏதேதோ சத்தம் கேக்குது. இல்ல, ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். வா போலாம். எங்க எங்க போற? எங்க போறன்னு சொல்ல வர நீ? ரிலாக்ஸ். அதெல்லாம் எந்த சத்தமும் இல்ல. அதெல்லாம் உன் பிரம்மதான். ப்ளீஸ் ரோஹன், என்னால இங்க இருக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. என் அம்மாவோட வீடு ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப அழகாவும் இருக்கும். தி ரெயின்போ ஹவுஸ். அங்க போனா மட்டும்தான் என் மனசுக்கு அமைதி கிடைக்கும். வா நம்ம போலாம். சரி, ஒரு நிமிஷம் இரு வரேன். நீ எங்க போற ரோஹன்? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம், வா. கார் கீயாவது எடுத்துட்டு வந்துடுறேன், இரு. உன் அம்மா வீட்டுக்கு போனா உனக்கு நிம்மதி கிடைக்கும்னா அந்த ரெயின்போ ஹவுஸ்க்கே போலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ரெயின்போ ஹவுஸ். தி ரெயின்போ ஹவுஸ் என் அம்மாவோட வீடு. நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே இங்கதான். இந்த வீட்ல என்னால மறக்க முடியாத 1000 நினைவுகள் இருக்கு. ரோஹன், இங்க பாரு, இவங்கதான் என்னோட அப்பா அம்மா. அற்புதமான தம்பதிகள்னு தோணுது. இவங்கதான் என்னோட தாத்தா பாட்டி. கிரேட். இவங்கதான் இந்த வீட்டை கட்டினது. வா உட்காரு. ரோகன், என்னோட பாசத்துல ஏதாவது குறை வச்சிருக்கனா? ரேகா, ஏன் இந்த கேள்வியை கேக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். என் மனச நிம்மதி இல்லாத போது நான் இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு போவேன். என்னோட சின்ன வயசுலயே என் அப்பா இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா தான் எங்க 2 பேரையும் வளர்த்தாங்க. எங்க அம்மாவும் இறந்தது பிறகு என்னோட வாழ்க்கை, என் உயிர், என் உலகம் எல்லாமே என்னோட ரியா தான். ரோஹன், நான் கஷ்டப்பட்டு படிச்சு அவளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நான் கனவு கண்டேன். அந்த கடவுள் என்னோட எல்லா கனவையும் நிறைவேற்றிட்டாரு. நீ காலேஜ் டேஸ்ல என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணப்ப என்னை விட சின்ன பையன்,
என்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றானேன்னு நினைச்சேன். காலேஜ்ல கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேரு சேம் ஏஜ் குரூப் இல்ல அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆனா நீ என் முதுகுல ஏறின வேதாள மாதிரி என்னை விடவே இல்லையே. ஆனா எனக்கே தெரியாமலே ஒரு சாஃப்ட் கார்னர்ல உன்னை நான் காதலிச்சு அப்புறம் உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ரியாக்கு அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கும்போது அப்பா ஸ்தானத்துல நீ இருப்பன்னு நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில என் தங்கச்சி நீ ரேப் பண்ணிடுவியோன்னு நான் பயந்தேன். உண்மையில எனக்கு பயமா இருக்கு ரோஹன். ஏய் ரேகா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஏன் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க? ஹேய், உட்காருடா புறம்போக்கு நாயே. நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த கதைய பாதியில நிறுத்தக்கூடாது, முழுசா கேட்கணும். ஒரு தடவை மும்பைல நடந்த சைக்காட்ரிஸ்ட் கான்ஃபரன்ஸ்க்கு நான் போக வேண்டியது இருந்துச்சு. அது ஞாபகம் இருக்கா? லேப்டாப் எடுத்துட்டு போறதுக்கு நான் மறந்துட்டேன். அந்த லேப்டாப் எடுக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வரும்போது நான் அஞ்சலி வீட்டு வழியா வந்தேன். அஞ்சலி வீட்டுக்குள்ள உன் கார் இருக்கிறத நான் பார்த்தேன். நான் ஆச்சரியப்பட்டு வீட்டுக்குள்ள வந்தேன். காலேஜ் டேஸ்ல இருந்து உன்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைச்சேன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுக்காக தான் நான் ஒரு பிளான் போட்டேன். ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் இது எல்லாம் என் லைஃப்ல வரணும்ன்றதுக்காக அந்த நாயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாவம் அந்த ஆன்ட்டி, நான் அவளை நிஜமா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல படுக்கும்போது அசிங்கமா அசிங்கமா இருக்கு. டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரி ஒரு ஏழை பையனை யாருதான் கல்யாணம் பண்ணிக்குவா? அவ கூட இருக்க ஒவ்வொரு செகண்டும் நரகம், நரகத்துல இருக்க மாதிரி தோணுது. மூடு ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க பேபி, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே டிராமா போட்டுட்டு இருக்கிறது? அவளுக்கு பாய்சன் கொடுத்துறேன். அவளோட சொத்துல ஒரு அரண்மனையை கட்டிக்கிட்டு ராஜா ராணி மாதிரி சந்தோஷமா வாழலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? நான் முயற்சி பண்றேன். பகை என்றவால் ஒன்று கருணை இல்லாமலே கழுத்தினை அறுத்து விட்டதே. வன்முறை அரக்கன் வன்மத்தோடே கண்களை முழுதாய் பறித்து விட்டான். கனவே கனவாகவே போனதே, வாழ்வே அர்த்தமில்லாமல் போனதே. நம்பிய ஒருவனும் கண்டதை செய்து தொண்டை நறுக்கி விட்டான். கட்டளை கொண்டனை மயக்கிய குடிமுகன் காதலை கொன்று விட்டான். தன்வசம் மயக்கியன் காதலை கொண்டவன் உரிமையை பறித்து கொண்டான். கட்டளை கொண்டனை மயக்கிய குடிமுகன் காதலை சிதைத்து விட்டான். பகை என்றவால் ஒன்று கருணை இல்லாமலே கழுத்தினை அறுத்து விட்டதே. வன்முறை அரக்கன் வன்மத்தோடே கண்களை முழுதாய் பறித்து விட்டான். சர்வேஸ்வரா நீ என் கடவுளை, நீ என்னை காப்பாத்து. கன்யாதானி கொண்டவள் நான், என்னை காத்து நீ காட்டு. காரியம் சாதிக்க கைகளுக்கே சக்தி நீ தாரும். கவசம் போலவை என்னை சூழ்ந்து நீ நல்ல வழி காட்டு. கனவே கனவாகவே போனதே, வாழ்வே அர்த்தமில்லாமல் போனதே. தன்வசமயக்கி என் காதலை கொண்டவன் உரிமையை பறித்து கொண்ட கதையோ. கட்ட
கட்டளை கொண்டேனை மயக்கிய கொடுமுகன் காதலி சிதைத்து விட்ட கதையோ பகை என்ற வாளொன்று கழுத்தை அறுத்து விட்டது. அன்னைக்கு நான் செத்து போய் மறுபடியும் ஸ்ட்ராங்கா பிறந்தேன். ஃப்ரெண்டுன்னு அவளை நான் நம்பிட்டு இருக்கும் போது கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டும் காமத்துக்கு ஆசைப்பட்டும் உன் மனசுக்குள்ள இருக்க எண்ணத்தை புதைச்சுக்கிட்டு முகமூடி போட்டுட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கல்ல. தூ! நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீங்க 2 பேரும் என் லைஃப்ல எப்படி எல்லாம் விளையாண்டீங்களோ அதே மாதிரி நானும் உங்க லைஃப்ல ஜோக்கர் முகமூடி போட்டுக்கிட்டு உங்களுக்கு எதிரா விளையாட ஆரம்பிச்சேன். மேடம் அக்கா இங்க எங்கேயோ போனாங்க மேடம். அடச்சே, எங்க போனாங்க? அது எங்கேயோ அழகான இடம், அது ஏதோ ரெயின்போ ஹவுஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏய் ஷிட். ரியா, ரியா, பார்கவ். பாரு. ஓ மை காட், முருகன் சார கொண்டுட்டா. ஐயோ, அந்த சைக்கோ ஷாம் அக்காவை தேடி இங்க வந்திருப்பான் போல. அக்காவுக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லி ரெயின்போ ஹவுஸ்க்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அடிச்சா சீக்கிரம் வா பார்க்க. சாப்டர் 1. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ரியா எனக்கு கால் பண்ணி சைக்கோ ஷாம் ஜெயில வயலண்டா பிஹேவ் பண்றான்னு சொன்னா. இந்த உலகத்துல இருக்க எல்லா சீரியல் கில்லர்களை பத்தியும் டீடைலா நான் ஸ்டடி பண்ணிட்டேன். அதுல சைக்கோ ஷாமும் ஒருத்தன். அதனால உங்கள மாதிரி கெட்டவங்களை கொலை பண்றதுக்கு ஜெயில இருந்து அந்த சைக்கோ ஷாம தப்பிக்க வச்சதே நான் தான். எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. நீ சைக்கோ ஷாம் கிடையாது. ரேங்க் ஸ்டூடெண்ட் ஷாம் சுந்தர், பிஇ கோல்டு மெடலிஸ்ட். உன்னோட ஹிஸ்டரி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தால இப்ப கிரிமினல் ஆகி நின்னுட்டு இருக்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள மாதிரி ஆளுங்களை நிம்மதியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா விடவே மாட்டாங்க. உன்ன மாதிரி டேலண்டான ஒருத்தன் சூழ்நிலை காரணமா இந்த மாதிரி ஜெயில நீ இருக்கவே கூடாது. மேம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேம், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் மேடம். ரோல் கால் பண்ற பறவைகளுக்கும் உயிர்களை காப்பாத்துற டாக்டர்ஸ்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் அவங்க கிட்ட போய் உன்னை நிமான்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண சொல்றேன். போற வழியிலே நீ தப்பிச்சு போயிடு. 33 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அந்த கோட்டைக்கு நீ வந்துரு. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன்னை சேஃபா துபாய்க்கு அனுப்பி வைக்கிறேன். நீ மறுபடியும் ஷாம் சுந்தரா இந்த உலகத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழுவன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மேம், மேம், கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. உங்களை பார்க்கும்போது அந்த கடவுளையே பார்க்கிற மாதிரி இருக்கு மேம். இத சேஃப்டிக்கு வச்சுக்க. என்ன மன்னிச்சிடுங்க மேம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொன்ன மாதிரியே போலீஸ்காரங்க நிமான்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணும்போது சைக்கோ ஷாம் அங்கிருந்து தப்பிச்சிட்டான். அங்கிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க என்னோட அம்மாவோட வீடு இதே இடம் தான், இதே வீடுதான். இந்த ரெயின்போ ஹவுஸ்ல தான் என்ன வந்து மீட் பண்ணா. என்ன கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் துபாய்க்கு அனுப்புறேன்னு சொல்லி இந்த வீட்டோட மாடியில ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். இதே ரெயின்போ கோட்டையில தான். ஷாக் ஆகிட்டியா? ரொம்ப வேர்த்திருக்கு. உன் பொண்டாட்டி சம்பாத்தியத்துல 24 மணி நேரம் ஏசில தானே இருந்த. சே 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 பாவம். சீக்கிரம் போ பார்கவ். சாப்டர் 2. அன்னைக்கு ராத்திரி ஒன்னு மறக்காம டேப்லெட் சாப்பிடுன்னு திரும்ப திரும்ப ஏன் சொன்ன தெரியுமா? உன்னோட தலைவலி போகணுங்கிறதுக்காக இல்ல, தலைவலி வர வைக்கிறதுக்காகத்தான். அன்னைக்கு தான் ராஜசேகர் மாட்டினா. தங்கமான பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த அஞ்சலி பின்னாடி போயிட்டுன்ற விஷயத்த சொன்னான். அவனை நான் அங்கேயே கொன்னு அந்த இம்மாரல் ஸ்டோரிய அங்கேயே முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக மட்டும்தான் வீட்டுக்கு வந்த. அது மட்டும் இல்லாம அந்த ராஜசேகர் வீட்டுக்கு சேஃபா ரீச் ஆயிட்டான்னு உன் மனசுல பதிய வைக்க நினைச்சேன்.
அதனாலதான் அவன் வீட்டுக்கு போனதும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரியே அவன் கால் பண்ணான். நீ தலைவலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த முட்டாள் முரளிய லெஃப்ட் ரைட் சென்டர்னு கன்ஃபியூஸ் பண்ண மெடிக்கல் ஸ்டோருக்கு நானே போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த ராஜசேகரோட வீட்டுக்கு போய் அவனை அங்கேயே சுட்டு தள்ளிட்டேன். சைக்கோ ஷாமோட ஸ்டைல்ல கொலை பண்ண அவனோட விரல்கள் மீன்களுக்கு உணவா போயிடுச்சு. உன்னையும் அஞ்சலியும் டார்ச்சர் பண்ணணும்னு அந்த அஞ்சலி விசிட்டிங் கார்டை அங்கேயே வச்சுட்டு வந்தேன். எல்லாரும் சைக்கோ ஷாம சந்தேகப்படும் போது என்னோட தங்கச்சி சிங்கக்குட்டி ரியா அந்த அஞ்சலி மேல சந்தேகப்பட்டா. அந்த அஞ்சலி தான் கொலை பண்ணிருக்கா அப்படின்னு எல்லா பேப்பர்லயும் மீடியாவிலயும் வர மாதிரி பண்ணிட்டா. அப்பவே என்னோட பிளான் படி அந்த அஞ்சலியோட பேரு கெட்டு போச்சு. ரியா, இந்த ரெயின்போ அப்படின்னா? இந்த ரெயின்போ ஹவுஸ்ல தான் நானும் அக்காவும் பிறந்து வளர்ந்தோம். சாப்டர் 3. ரியாவோட என்கேஜ்மெண்ட்ல அந்த பவன் அஞ்சலியோட உண்மையான முகத்தை சொல்லும் போது ஐ கில் யூன்னு சத்தம் போட்டு சொன்னதால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளை நான் மறுபடியும் பழி வாங்கணும்ன்றதுக்காக எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்னு மறுபடியும் ஜோக்கர் முகமுடிய போட்டுக்கிட்டு அந்த பவனை பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிட்டேன். அந்த அஞ்சலியோட முந்தானிய புடிச்சு சுத்திக்கிட்டு இருந்த பவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டேன். அந்த லோஃபர் சைக்கோஷியம் என் அக்கா இல்லாததுனால முருகனை கொலை பண்ணிட்டான் போல இருக்கு. தட் பாஸ்டர்ட். கோ ஃபாஸ்ட் பார்க்கர். நான் பண்ண இந்த எல்லா கொலைகளுமே அந்த அஞ்சலி மேல போய் விழுந்துடுச்சு. போலீஸ் அவளை தெருநாய் மாதிரி அடிச்சு உள்ள போட்டாங்க. என்னோட அடுத்த டார்கெட் மேல சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக நானே அவளை பெயில கொண்டு வந்தேன். கூட்டு போறதுக்கு முன்னாடி ஏன் முன்னாடியே என் தங்கச்சிய வார்ன் பண்ணி சத்தம் போட்டு பேசுறா. அந்த புறம்போக்க அங்கேயே போட்டு தள்ளணும்னு எனக்கு கோபம் வந்துச்சு. இருந்தாலும் அவகிட்ட என்ன பேச்சு அஞ்சலின்னு அவ கைய பிடிச்சு வெளியே கூட்டு வந்துட்டேன். சாப்டர் 4. நம்ம ஆனிவர்சரி அன்னைக்கு நானே போட்டோக்கு கிராஸ் மார்க் போட்டு டேபிள்ல நானே நெருப்ப பத்த வச்சு ரோஹன் எனக்கு பயமா இருக்குன்னு நான் டிராமா பண்ணும்போது என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ அஞ்சலிய கன் வச்சு மிரட்டும் போது ஆஹா அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. அவளை நம்ம ஆனிவர்சரிக்கு இன்வைட் பண்ணதே நான் தான். ஒரு நிமிஷத்துல அவ மேல நீயே சந்தேகப்பட்டேல ரோஹன். சைக்கோ ஷாம் தான் இத பண்ணான்னு நம்ப வச்சு உன்னை பயப்பட வச்சதே நான் தான். பாவம் நீ தினமும் கனவு கண்டுட்டே இருந்தல்ல. சாப்டர் 5. அஞ்சலிய மர்டர் பண்றதுக்கு நான் ஸ்கெட்ச் போடும்போது அவளாவே எனக்கு கால் பண்ணி லாங் டிரைவ் போலான்னு சொன்னா. கசாப்பு கடையை தேடி ஆடே வாண்டடா வரும்போது விட்டுட முடியுமா? 2 கையும் விரிச்சு மரத்துல கட்டி கத்தி எடுத்து குத்தி அவளை கொன்னு அவளோட விரல அங்க ஓடுன ஆத்துக்குள்ள தூக்கி வீசிட்டேன். காக்கைக்கும் அப்புறம் பருந்துகளுக்கும் ஆகாரமா செத்து போயிட்டா அந்த அஞ்சலி. அவ செத்ததுக்கு அப்புறம் என்னோட அடுத்த டார்கெட் நீதான் ரோஹன். ஐயோ இந்த டிராபிக் ஜாம் வேற. அன்னைக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாத. எனக்கு டென்ஷனா இருக்கு பாரு. Don't get tensed. அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ரோஹனை பத்தியும் எனக்கு கவலையா இருக்கு. உன்னை எப்படி மர்டர் பண்றதுன்னு ஸ்கெட்ச் போடும்போதுதான் என் லிஸ்ட்லயே இல்லாத அந்த செல்வ முருகன் பொண்ணுங்களை யூஸ் அண்ட் த்ரோ காண்டம் மாதிரி தப்பா பேசிக்கிட்டு இருந்தான். அந்த புறம்போக்க அங்கேயே போட்டு தள்ளிட்ட. Don't worry, Ria. Cool.
இன்னும் 5 நிமிஷத்துல அங்க ரீச் ஆயிடலாம். ஆன்சர் மீ ரோஹன், நான் என்னைக்காவது என் காதல்ல உனக்கு குறை வச்சிருக்கேனா? ரேகா, யூ ஆர் a good wife. எனக்கு பொய் சொல்றவங்கள பார்த்தாலே எனக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். உண்மைய சொல்லு ரோஹன். அந்த அஞ்சலி என்னைய ஏமாத்திட்டா ரேகா. அவளை நான் நிரந்தரமா மறந்துட்டு உன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் ரேகா. அஞ்சலியோட உடம்பு மேல ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா மனசார உன்னை மட்டும்தான் காதலிச்ச ரேகா. விஷம் கொடுத்து சாகடிக்கிற அளவுக்கா? ரேகா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஒரு நல்ல புருஷனா உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ரேகா. ப்ளீஸ் ரேகா, ஐ ட்ரூலி லவ் யூ ரேகா. ப்ளீஸ் ரேகா. நான் ரொம்ப ஆசையாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ இப்படி பண்ண ரோஹன்? ஐம் சாரி ரேகா. I'm sorry, Rekha. ஒரே ஒரு சான்ஸ் கொடு ரேகா. என்ன மன்னிச்சிடு ரேகா. சாந்தி அடைந்திடு ஸ்ரீமதி, மன சாந்தி அடைந்திடு ஸ்ரீமதி. அந்த துஷ்ட எண்ணம் கொண்ட அகங்காரம் கொண்டவனை, உனக்கு தப்பான எண்ணம் இருக்கு. அட்டகாசம் செய்தவனை, பரிசுத்த யுத்தம் செய்து பாவம் தொடைத்த பவித்ரமே. சாந்தி அடைந்திடு ஸ்ரீமதி. அநியாயம் அதை தவிர்க்க, அதர்மத்தை அழித்து தீர்க்க, தீயவனை மெல்ல அழிக்க, தர்மத்தை தூக்கி நிறுத்த. சாந்தி அடைந்திடு ஸ்ரீமதி. தப்பு பண்ணிட்டேன். கொண்ட கயவனுதிரம் கூட விஷமே. இங்கு திருமணம் ஒரு வரமாகும், தலைவிதி சாபமாக. சாந்தி அடைந்திடு ஸ்ரீமதி. மன சாந்தி அடைந்திடு ஸ்ரீமதி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றது? ஷியாம். மேம், மேடம் என்னாச்சு? முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மேம். லீவ் இட். மேம், மேம் என்ன காப்பாத்துங்க மேம். என்ன துபாய்க்கு அனுப்பி வைங்க. நான் துபாய்க்கு போய் என்னோட நல்ல லைஃப் ஆரம்பிக்கிறேன் மேம். காட் ப்ராமிஸா? நான் இங்க இருந்தா செத்து போயிடுவேன். என்னால இங்க இருக்கவே முடியல மேம். உன் பேரை வச்சுக்கிட்டு யாரோ 5 கொலைங்க பண்ணிருக்காங்க. உன்னை என்கவுண்டர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. போலீஸ் கண்ணில் நீ மாட்டினா க்ளோஸ். வெயிட் பண்ணு. என்ன சொல்றீங்க? உன்னை கூடிய சீக்கிரத்தில் அனுப்பி வச்சிடுறேன். பட் பிஃபோர் தட் யூ நீட் டு ஆன்சர் மை கொஸ்டின்ஸ். மேம், என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? நீ மனசார காதலிச்ச அந்த ஆயிஷாவை எதுக்காக கொலை பண்ண? மேம், அவ என்ன ரொம்பவே காதலிச்சா. காதலிச்சது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழ்றதாவும் சொன்னா. ஆனா என்ன சீட் பண்ணிட்டு அவ இன்னொருத்தவன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா. அதனாலதான் அவங்க 2 பேரும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க. அதான் நான் அவங்கள கொலை பண்ணிட்டேன். ஷியாம், டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் எப்பவும் பொய் சொல்லக்கூடாது. என்னோட கடைசி கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுவியா? கேளுங்க மேம். ஜாக்லின் யாரு? பதில் சொல்லு ஷியாம். மேம், துபாயில போய் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவ என் கம்பெனில பிஏவா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவ என்ன காதலிக்க ஆரம்பிச்சா. என் மேல அவளுக்கு கிரஷ் வந்தது. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ அதை புரிஞ்சுக்கவே இல்லை. தினமும் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. பிசிக்கலா நாங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம். ஆனா எனக்கு இஷ்டமே இல்ல. எமோஷனலி ஐ ஆல்வேஸ் லவ்ட் Aisha. Jacqueline was just a girlfriend.
ஏண்டா பரதேசி, பண்றதெல்லாம் அநியாயம். ஆனா ஊருக்கு நீ நல்லவன். சர்வம் பரிசுத்தம். சீக்கிரம் பார்கவ். ரெயின்போ ஹவுஸ், இதுதான் என் அம்மா வீடு. கம். பார்கவ், ரியா. அண்ணி, என்னாச்சு? அண்ணி, என்னாச்சு? ரியா, என்னாச்சு? ரோஹன் சைக்கோ ஷாம் கொன்னுட்டான். என்னையும் கொல்ல வந்தான். என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் சைக்கோ ஷாம சுட்டு கொன்னுட்டேன் ரியா. I killed him. அண்ணா, அண்ணா, ஐயோ, அண்ணா, அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ரோஹனை நினைச்சு இப்படி கவலைப்பட்டுட்டே இருப்ப? We also miss ரோஹன். 6 மாசம் ஆயிடுச்சுக்கா. கொஞ்சம் நார்மல் ஆகுங்க. உங்க லைஃப புதுசா ஆரம்பிங்க. முடிஞ்சு போன விஷயங்களை மறந்துடணும். இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுக்கா. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் இந்த பிஸ்கெட்டாவது சாப்பிடு. இந்தா. அக்கா, சாப்பிடுங்க நீ. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிறியோ? சரி, ஜூஸாவது குடிக்கிறியா? சரி. பார்கவ், வண்டியை சைட்ல நிறுத்த, ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே. ஒரு பட்டர் ஃப்ரூட் ஜூஸ். டைம் என்னாச்சு? அறிவு கெட்டவளே, நீ கடையும் பாத்துக்கிறது இல்ல, குழந்தையும் பாத்துக்கிறது இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. தூ, குழந்தை இறக்குடி. ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் வந்தாங்கடி. அவங்கள எல்லாம் விட்டுட்டு ஓ மூஞ்ச போய் பார்த்து கல்யாணம் பண்ண பாத்தியா? என் செருப்பு எடுத்து என்னையவே அடிச்சுக்கணும். ஓ, என்ன டிராமா பண்றியா? இந்த கடையும் பாத்துக்க மாட்டேங்கிற, என் பிசினஸையும் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அறிவு கெட்டவன். என் தளபதி, ஓடி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பணத்தை கொண்டு வா. எப்ப பாரு வீட்லயே உட்காந்து தின்னுகிட்டே இருக்கிற. நாதாரி மகளே.